இன்றைக்கி லைவ்ல பார்த்தீங்கன்னா சாச்சனா வந்துட்டு விஜய் விஷாலுக்கு ஊட்டி விடுறாங்க. 2 டேஸ் முன்னாடி தான் எல்லாருக்கும் வந்து ஊட்டி விட்டதுக்கு பிக் பாஸ் அவங்கள வார்ன் பண்ணாங்க. அதுக்கப்புறம் கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாமல் இன்றைக்கி மார்னிங் வந்துட்டு விஜய் விஷாலுக்கு ஊட்டி விடுறாங்க. இது என்ன விஜய் சேதுபதி கேட்க மாட்டாருன்னு ஒரு நம்பிக்கையா, என்ன ரீசன் அப்படிங்கிறது தெரியல. விஜய் சேதுபதி சார் அந்த ஷெல்லை விட்டு வெளியே வரணும். அவங்க எப்படின்னா ஒரு அப்பாவாக நடிச்சிட்டுமே சின்ன பொண்ணை போட்டு எப்படி திட்டுறதுங்கிற மாதிரி ரொம்ப சட்டிலாக போகிறாரு. சார் நீங்கள் வந்து மற்றதெல்லாம் நல்லா பண்ணுறீங்க, அந்த பொண்ணை கொஞ்சம் நீங்கள் கேட்டு தான் ஆகணும். ஏன்னா பிக் பாஸுக்குன்னு ஒரு ரெஸ்பெக்ட் இருக்குது, அந்த ரெஸ்பெக்டையாவது கொடுக்கணும். 2 நாள் முன்னாடி வார்ன் பண்ணியிருக்காரு, திரும்ப பண்ணுறாங்க. நேற்று நைட் என்னென்னா கேர்ள்ஸ் டீமோட கிராசரிஸ் எடுத்து பாய்ஸ் டீமுக்கு ஷிஃப்ட் பண்ணாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மிட் நைட் தனியாக உட்காந்து நம்ம டைட்டில் வின்னர் சரவண விக்ரம் மாதிரி தனியாக உட்காந்து பேசிகிட்டு இருக்காங்க. என்ன அப்படின்னா, நான் என்னை ஏன் எல்லாரும் அடவுன்னு சொல்கிறாங்க, நானாக தானே இருக்கேன், நான் என் பாட்டுக்கு தானே இருக்கேன், எதுக்கு என்ன எல்லாரும் அடம் பிடிக்கிறேன்னு சொல்கிறாங்க. ஒன்றுமே புரிய மாட்டேங்குது. சாதனா, நான் உன்னை ரொம்ப மிஸ் பண்ணுறேன்டி, இப்படி என்ன தனியாக பேச வச்சுட்டாங்களே. அழகாக கேமராவில் ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு தனியாக பேச வச்சுட்டாங்களாம். யார் காதிலம்மா நீ பூ சுற்றுற, இங்கே இருக்கிறவங்கெல்லாம் எனக்கு ஏன்னு நினச்சிட்ருக்கியா? அவ்வளோ தூரம் என்ன அறிவில்லாமலாம் இருக்கும். தனியாக புலம்புறதுக்கும் கேமராவில் ரெஜிஸ்டர் பண்ணுறதுக்கும் கூட வித்தியாசம் தெரியாத அளவுக்கு இங்கே உட்காந்து பிக் பாஸ் பார்த்துட்ருக்கோம். அந்த பொண்ணு சொல்லுது, நான் இப்படி தனியாக புலம்ப வச்சுட்டேடி, நான் எதுக்காகவுமே இப்படி தனியாக புலம்புனதில்லை, அவங்கள எல்லாரும் அடம் பிடிக்கிறான்னு சொல்கிறாங்களாம். பின்ன கீச்சுன்னு கத்திட்டு சத்தம் போட்டு அடுத்தவங்க பேசுகிறதே கேட்காம இருந்தால் அடம் பிடிக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. நேற்று பார்த்தீங்கன்னா முத்துக்குமரனுக்கு அந்த மெடல் கொடுத்தது தப்புன்னு விஜய் விஷால் கிட்ட ஒரு கிண்டல். அதுக்கப்புறம் முத்துக்குமரன் கிட்ட பார்த்தீங்கன்னா சௌந்தர்யா வந்து குரல் சரியில்லைன்னு வருத்தப்படுறது மாதிரி ஆக்ட் பண்ணுறாங்கன்னு முத்துக்குமரன் கிட்ட ஒரு கிண்டல். அப்புறம் சௌந்தர்யா பாட்டு பாடும்போது 2 பேரும் ஒரே டீஸ் பண்ணி சிரிக்கிறது. ஒன்று மாற்றி உன்னை பற்றி என்கிட்ட, என்னை பற்றி அவகிட்ட, அவளை பற்றி இன்னொருத்தர்கிட்ட. இதுதான் அந்த சாச்சனா பொண்ணு பண்ணிகிட்டே இருக்கா. சரி, நீங்கள் சொல்லுங்கள், சாச்சனாவோட கேம் பிளே எப்படி இருக்குது? பிக் பாஸ் அவங்களுக்கு எவ்வளோ ஸ்ட்ரிக்ட் வார்னிங் கொடுக்கணும்? விஜய் சேதுபதி சார் அவங்கள வச்சு கேட்கணும்னு நினைக்கிறீங்களா இல்லையான்னு மறக்காமல் கமெண்ட்ஸில் சொல்லிவிடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.